ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட ஒரு கட்டிட தொழிலாளி என்ன செய்யறாரு, பல வருஷமா வேலை செய்யறாரு. அவர் வந்து அந்த முதலாளி கிட்ட போய் நான் வந்து வேலையில இருந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த முதலாளி என்ன செய்யறாருன்னா, இன்னும் ஒரு 4 மாசம் மட்டும் நீங்க உங்க வீட்டு ஏத்த மாதிரியே ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு நின்னுடுங்க அப்படின்னு சொல்றாரு. முதலாளியுடைய பேச்சை வந்து தட்ட முடியாம என்ன செய்யறாரு, சரின்னு ஒத்துக்கிட்டு ஒரு சோம்பலாவே என்ன செய்யறாரு, காலையில வேலைக்கு போறதும் லேட்டா போறது, சாயந்தரத்துல என்ன செய்யறது 5 மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு போயிடுறாரு. ஒரு தரமே இல்லாம ஒரு எந்த ஒரு சௌகரியமும் இல்லாம ஒரு வீடை கட்டி முடிச்சிடுறாரு. கடைசி நாள்ல என்ன செய்யறாருன்னா, அந்த முதலாளிகிட்ட போய் சாவி கொடுக்குறாரு. அந்த முதலாளி என்ன சொல்றாருன்னா, நீங்க இவ்வளவு வருஷமா பல வருஷமா வேலை செஞ்சதால நான் என்ன செய்யறேன், இந்த வீடே உங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அந்த தொழிலாளி இந்த வீடு வந்து எனக்கு தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவர் என்ன செஞ்சிருப்பாரு, தரமா கட்டியிருப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ளார ரொம்ப ஃபீல் பண்றாரு. இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஈடுபாடு இல்லாம நம்ம பிரசன்ட் வேலையை செய்யும் போது நாமும் ஃபியூச்சரே வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். பிரசன்டா நம்ம லீட் பண்ணும்போது என்ன செய்யணும், கான்சென்ட்ரேஷனோட ஈடுபாடோட நம்ம செய்யும் போது தான் நம்ம ஃபியூச்சர் என்னாவும் நல்லா இருக்கும். லீட் அவர் பிரசன்ட் லைஃப் வித் பர்ஃபெக்ஷன் ஃபார் a successful future.